ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா பியூட்டி டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறீங்க. அது 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 5 டிப்ஸ் பார்க்க போகிறீங்க. வாங்க என்னென்ன உங்களுக்கு அந்த 5 பியூட்டி டிப்ஸ் என்னென்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க, பிம்பிள்ஸ், ரிங்கிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், ரெட்டிஷ், அலர்ஜி. இந்த 5மே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃப்ரூட்டால் இது எல்லாமே தடுக்க முடியும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? அதுதாங்க உண்மை. என்னன்னா இந்த 5மே தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃப்ரூட் போதுங்க. அந்த 1 ஃப்ரூட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வாழைப்பழம். ஆனால் நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா வாழைப்பழம் தோல். சரிங்களா? இப்போ நம்ம நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா பழம் வாங்குவோம், சாப்பிடுவோம், வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போட்டுருவோம். அந்த தோலில் என்னென்ன சத்து இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? அந்த தோலில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. சரிங்களா? இது 2மே வாழைப்பழம் தோலில் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்மளுக்கு பிம்பிள் வராமல் தடுக்கும். இப்போ நான் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு வாழைப்பழம் தோலை ஃபேஸில் இப்படி ரப் பண்ணுறேன் அப்படின்னா அது செய்யும் பொழுது எனக்கு பிம்பிள் இருக்குது அப்படின்னா அது சீக்கிரமாகவே மறைய செய்யும். தடுக்கிறதுக்கு பிம்பிள் புதுசாக வர்றதையும் தடுக்கும், இருக்கிறத ரொம்ப குறைக்கவும் செய்யும். சரிங்களா? செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா முக சுருக்கம். அதாவது முக சுருக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு ஜீன்லேயே இருக்கும். சரிங்களா? ஆனால் ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபேஸு சுருங்கிறது வயசானவங்களுக்கு தான் சுருங்கும். சரிங்களா? ஆனால் இப்போவே சுருங்கிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த வாழைப்பழம் தோல் இருக்கு இல்லையா, அதில் பால், அதாவது உள் சைடு, வெளி சைடு எல்லோ ஷேடில் இருக்கும், உள்ளே ஒயிட்டில் தானே இருக்கும். அது வாழைப்பழத்தை இப்படி மடித்து பாலில் இப்படி டிப் பண்ணி இப்படி நம்ம தேய்ச்சிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக தேய்க்கணும். இப்படி தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஃபேஸில் அந்த டர்ட்டி, அந்த அழுக்கு ஃபுல்லாமே வெளியே முக சுருக்கம் இருக்குல்ல, முக சுருக்கத்தை நம்மளுக்கு க்யூர் பண்ணி கொடுக்கும். முக சுருக்கம் வராமல் இது தடுக்கும். ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் வாழைப்பழம் தோலில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்கின்னை ரொம்ப பளபளன்னு ரொம்ப க்ளோவாக ஆக்கவும் இது நம்மளுக்கு உதவும். சரிங்களா? அடுத்தது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பூச்சி கடிச்சிச்சு அப்படின்னா ரெட்டாக இருக்கும். நம்மளோட கையில் எங்கேயாச்சும் ஒரு பூச்சி ஏதாவது கடிச்சிருச்சு அப்படின்னா ரெட்டாக ஒரு மாதிரி தண்டாக வீங்கிடும். சரிங்களா? அதுக்கான பெஸ்ட்டு மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழம் தோலுங்க. இந்த வாழைப்பழம் தோலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது நம்ம இப்படி ரெட்டிஷாக இருக்கிறது லைட்டாக இப்படின்னு வச்சுட்டு நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னாலே தோலை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னாலே அது கொஞ்ச நேரத்தில் அது எரியிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரெட்டிஷ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாகவே மறைய ஆரம்பிச்சிடும். அதுவும் நீங்கள் பார்க்கணும். தோல் தளர்ச்சி, அதாவது ஃபேஸ் தொங்கி இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு ஃபேஸ் ரொம்ப வெயிட் ஆகி இந்த பக்கம்லாம் தொங்கும், இந்த பக்கம்லாம் தொங்கி இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு அது ஃபேஸ் ரொம்ப வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி ஒரு மாதிரி இப்படி தொங்கிடும். சரிங்களா? அது மாதிரி தொங்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வாழைப்பழம் பேக், இந்த வாழைப்பழமும் நம்ம ஃபேஸ்க்கு அரைச்சி போட்டுக்கலாம். வாழைப்பழம் போட்டுட்டு கொஞ்சோண்டு தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி ஃபேஸில் ஒரு பேக் மாதிரி யூஸ் பண்ணி அப்படியும் போட்டுக்கலாம். வாழைப்பழ தோலையும் நம்ம இப்படி இது பண்ணி போட்டுக்கலாம். அதை அரைச்சும் போட்டுக்கலாம். சரிங்களா? அது இப்போது ஃபேஸ்க்கு இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வாழைப்பழம் இந்த 2 மெத்தட்லேயும் யூஸ் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டிஷ் வராது. பூச்சி கடிச்சு கண்டாச்சு அப்படின்னா அது அதோட வீக்கம் நீங்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆகும், வராமையும் தடுக்கும். பிம்பிள் வரதை முக்கியமாக தடுக்கும். ஒரு சிலவங்களுக்கு பிம்பிள் பிங்காக இருக்கும். எங்கே பார்த்தாலும் ரெட்டாக இருக்கும் பிம்பிள். ஒரு சிலவங்களுக்கு பிளாக்காக இருக்கும். ஆனால் ரெட்டாக இருந்தால் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்கும். ஆனால் பிளாக்காக இருக்கிறத அது நம்ம பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. என்னடா இது அங்கங்கே ஏதோ கருப்புள்ளியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்களும் உங்களோட ஃபேஸும் பொலிவு பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலாக நான் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பனானா ஃபேஸ் மாஸ்க் எப்பவுமே நான் போடுவேன். வீக்லி 2 டைம்ஸ் போடுவேன். எதுக்காக வீக்லி 2 டைம்ஸ் மட்டும் போடுறேன் அப்படின்னா மீதி இருக்கிற 3 டேஸ் பார்த்தீங்கன்னா வேறு பேக் நான் அப்ளை பண்ணுவேன் ஃபேஸ்க்கு. அப்புறம் ஃபேஸ்க்கு சாஃப்ட், ஒரு சிலவங்களுக்குலாம் ரஃப்பாக இருக்கும். ஃபேஸ் ரஃப்பாக இருக்குது இல்லைனா ஃபேஸ் ஒரு மாதிரி ரொம்ப டல்னஸாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த பேக்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ்
ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகும். ஃபேஸ் எப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது அப்படின்னா இந்த பேக்கு போட்டுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்க. ஃபேஸ் வந்துட்டு உங்களுக்கு ரஃப்பாக இருக்குது அப்படின்னா இந்த பேக் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பேக்கை நம்ம போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டுக்கு அப்புறமேட்டுக்கா உங்களோட ஸ்கின்னை நீங்களே வந்துட்டு ஃபேஸை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இதில் நம்ம ஸ்கின்னா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன 5மே வந்து மேக்ஸிமம் நான் கவர் பண்ணிட்டு நான் நினைக்கிறேன். இந்த 5 நற்குணங்களும் எதில் நிறைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனானாவில் மட்டும்தாங்க இருக்குது. ஏன்னா பனானாவில் மறுபடியும் நான் சொல்கிறேன், பனானாவில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்கிறதுனால நான் சொன்ன இந்த 5 ப்ராப்ளத்துக்கும் ஒரே சொல்யூஷன் பனானா மட்டும்தாங்க. மறக்காமல் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். டேக் கேர், பாய். நெக்ஸ்ட் you